நீங்க கிவ் அவே குடுக்குறீங்கன்னா, அதுல ஒரு காரணம் இல்லாம இருக்குமா? சின்ன சின்ன ப்ராடக்ட்டா பார்த்து கொஞ்சம் 10,000 15,000 செக்மெண்ட்ல ரியல் ஃபாலோவர்ஸா? அப்ப மத்தவங்கலாம் யாரு பாட்டா? சிட் ஃப்ரீக்வன்சி சேனலா நான் ஆரம்பிச்சதே காசு தான். அந்த காசு தான் என்னோட ஒரே நோக்கம். அடுத்து வாங்க வக்கீல் சார். ஆரம்பிங்க. ரீசெண்டா மிஸ்டர் ஜேகே பேசியிருந்தாரு. ஒரு கவுன்சிலர் குடும்பமே வந்துட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ மதிக்கலன்னா, சாதாரண பப்ளிக் எப்படி மதிப்பாங்க? சோ நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். ஹாய் திஸ் இஸ் செட். டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ் பத்தின எக்ஸ்போஸ் வீடியோ பார்த்துட்டு சில பேர் வாலண்டியரா வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டு இருக்காங்க. பல பேர் இது எதுவுமே நடக்காத மாதிரி கடந்து போயிட்டு இருக்காங்க. மிஸ்டர் சுதர்ஷன் ரீசெண்டா இப்போ ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காரு. அதோட தம்ப்நெயில் என்னவோ ஐ எம் சாரி தான். பட் ஆர் யூ சாரி? லாஸ்ட் ஒரு 10-15 நாளாவே நம்மளை பத்தி நிறைய நெகட்டிவிட்டி வந்து இன்டர்நெட்ல பரவி. இதுல மெயின் அக்யூசேஷனே நான் தான் நிறைய பெயிட் பண்ண சொன்னேன். கமலஹாசன் நிறைய லட்சமா நான் சம்பாதிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கன்வே ஆயிருக்கு. பட் ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடியோல நீ வேற ஏதாவது இருந்தா சேஞ்ச் இருந்தா சொல்லு, சேர்த்து இதை இன்கார்பரேட் பண்ணிடுறேன்னு சொல்லிருக்கேன். இவங்க டிவைஸ் லேட் ஆனப்பட்டும் நம்ம வீடியோ லேட்டாக கொடுக்கட்டும், இதெல்லாம் வேண்டாம். நம்ம கேட்க வேண்டியது கேம்பெயின் டீட்டெயில் எங்கன்றது தான். இப்ப வந்து ரிவ்யூ மாதிரினா சொல்லு, நான் உனக்கு இன்னைக்கு வந்து ஸ்கிரிப்ட் என்ன வீடியோவே தரேன்னு சொல்லி எனக்கு பேசுங்க. ஓகே. நேத்து வந்து தாடியோட வச்சு ஒரு டிக் பேசியிருக்கேன், சரிங்களா? நான் இப்ப போய் ஃபுல்லா ஷேவ் பண்ணி கிளீன் ஷேவ் கூட பண்ணிட்டு என்ன பண்ணிடுவேன், ஒரு எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு நடுவுல கொஞ்சம் தாடி இருக்க மாதிரி வச்சுட்டு அடுத்து நிறைய தாடி இருக்கிற மாதிரி அப்படின்றப்ப லாங் டேர்ம்ன்ற ஒரு ஃபீல் வந்துடும். நான் மேபி இன்னும் ஒரு வாரம் யூஸ் பண்ணியிருந்தா அது ஹீட்டான இஷ்யூ தெரிஞ்சிருக்கும், பேட்டரி இஷ்யூ தெரிஞ்சிருக்கும், இவ்வளவுதான். இது எல்லாமே என்னோட வாய்ஸ் தான், நான் தான் பேசினேன். ஒரு ரெஸ்பாண்ட் வீடியோ நான் வந்து ரொம்ப சோகமா உட்காந்து ஐயோ நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க, உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஐயோ அந்த ஐடி ரெய்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சு ரொம்ப சோகமா, எஸ் நான் பாஸ்ட்ல பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க ஆடியன்ஸ், எனக்கு வந்து என்னோட ஒன்னது என் கண்ணையே திறந்துட்டீங்க அப்படி இப்படின்ற மெதுவா ரொம்ப ஒரு மாதிரி டல்லா பேசுற மாதிரி சோகமா மியூசிக் போட்டு, ஆமா நான் காசு வாங்கினேன், ஐ எம் சாரி. ஆனா காசு நான் எதுக்கு வாங்கினேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து ஒரு கம்பெனில வந்து வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த கம்பெனி அவங்க சொல்ற வேலையை நீங்க செய்யறதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம்னு ஒன்று கொடுப்பாங்க. பட் இந்த வேலையை ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் அப்படின்ற எதுவும் தெரியாது. டார்கெட் வச்சிருப்பாங்க. அந்த டார்கெட்டை தாண்டி வேலை பார்க்கல இன்சென்டிவ் கிடைக்கும். அதெல்லாம் எம்ப்ளாயிஸ்க்கு சரி. நீங்க தான் ஒர்க்கிங் பார்ட்னர் ஆச்சே. நான் வந்து இதுல ஷேர் ஹோல்டர், ஒர்க்கிங் பார்ட்னர். எந்த கம்பெனில எம்ப்ளாய்க்கு 1/3 ஷேர் தருவாங்க? ஒரு எம்ப்ளாயி தான் ஓனரை பார்த்து பிராண்ட் கிட்ட வந்துட்டு ப்ரொமோஷன் கேட்டு தொல்லை பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுப்பாரா? நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ புஷ் பண்ணுங்க. அப்ப நான் இந்த வீடியோ எடுத்துட்டேன், அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்க. யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்பாம்ல போட்டீங்க? இந்த அன்னைக்கு நீ 1+ போட்ட, நான் எத்தனை கமெண்ட் வருதுன்னு சும்மா பார்த்தேன். எல்லாமே அடுத்து ப்ரோ எக்ஸ் ப்ரோ ப்ரோ எல்லாம் சாம்சங் ப்ரொமோஷன், அந்த ப்ரொமோஷன்ன்ற ஒரு விஷயத்த நான் கமெண்ட்ல வந்து இது ஸ்பாம் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அதனால அது வரல, அவ்வளவுதான், தட்ஸ் இட். இல்ல அது அது இல்லனாலும் ப்ரொமோஷன்றத நான் வந்து ஸ்பாம் பண்ணி வச்சிருக்கேன், வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஆடாமல் ஆடுகிறேன் பாட்டெல்லாம் ஏன் பாடிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் 3 பேருமே பார்ட்னர்ஸ் தான். எந்த கேம்பெயின் பண்ணணும், எவ்வளோ காசுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது 3 பேரும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணீங்க. ஸோ நம்ம பண்றது தப்பு அப்படின்னு ஃபீல் ஆகும். அப்போ ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த மாதிரி தான் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். இதுல கவன் மூவி ரெஃபரன்ஸ் வேற. அதுல விஜய் சேதுபதி ஐடி கார்டு கூட கலட்டி தூக்கி போட்டு வருவாரு. கிளம்புறப்போ கெஜெட்ஸ் எல்லாம் கட்டப்பைக்குள்ள தூக்கி போட்டுட்டு வர மாட்டாரு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பண்றது தப்புன்னு ரியலைஸ் ஆகிறப்ப இதை திருத்துறதுக்கு நாங்க ட்ரை பண்ணோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தப்புன்னு ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இது பெய்ட் அட்டாக் பண்றது, காசு வாங்கிக்கிட்டு பெய்ட் ரிவ்யூ பண்றது, இது எல்லாமே தப்புன்னு ரியலைஸ் பண்றதுக்கே இத்தனை வருஷம் ஆச்சா? இதுல வேற 2 வருஷமா போராடிட்டு இருந்தேன் அப்படின்னு வேற சொல்றீங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் நாங்க வந்து இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாறிடும். ஏங்க நான் என் வீடியோல யூஸ் பண்ணதே இந்த 2 வருஷத்தோட டெக்ஸ்ட்டை தாங்க. 2023 2024 அந்த 2ஓட டெக்ஸ்ட்டை தான் நான் வந்து யூஸே பண்ணேன். 2022ஓட டெக்ஸ்ட் ஆடியோஸ் கூட வந்துட்டு ப்ளே பண்ணல. நீங்க மாத்த நினைச்சிட்டு இருந்தப்பவே இப்படின்னா நீங்க மாறணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இருக்க ஆடியோலாம் கேட்டா. ஸோ அப்படிதான் நாங்கள் வெளியே வந்து டெக் சூப்பர் ஸ்டார் ஓப்பன் பண்ணோம். அங்கே பண்ண தப்பை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. நம்மளோட ஆடியன்ஸ்க்கு நம்மளால முடிஞ்ச வரை லாயலாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் லாயலாக இருப்பீங்களா? அப்போ முடியலன்னா வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவீங்களா? நானும் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்த பண்றதுக்கு இந்த சேனல் ஓப்பன் பண்ணல, நல்ல கண்டென்ட் பண்றதுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை தான் நான் இப்போ வெளியே வந்து புது சேனல் ஆரம்பிச்சு நல்ல கண்டென்ட் போட போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டே போய் தானே. இப்போ திருந்தி வெளியே வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ
ஐ குவிட் பிக் பாஸ்ல நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஏஜென்சின்னு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு நெட்வொர்க் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு பெய்ட் அட்டாக், பெய்ட் ரிவ்யூ இதெல்லாம் பண்றாங்க. இது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஆட் எது, ரிவ்யூ எது அப்படின்னு மக்களுக்கு தெரியாம போயிடும். இதனால மக்களுக்கு பண நஷ்டம் ஏற்படுது. நானும் என்னோட இன்வெஸ்டிங் பார்ட்னர்ஸும் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏஜென்சிக்கு கீழே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ நான் வெளியே வந்துட்டேன். இதுக்கு மேல இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இது வரைக்கும் பண்ணதுக்கு ஐ எம் சாரி. இதுதான் நீங்க சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? எஸ், நீங்கள் டைட்டிலில் தம்ப்நெயிலில் பார்த்த விஷயம் வந்து உண்மைதான். ஐ குவிட் டெக் பாஸ். இந்த 50-60 லட்ச ரூபான்றதெல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். நான் உழைச்ச காசு தான் கேட்டேன். ஸோ வி ஆர் ஆல் ஸ்டாண்ட் வித் சுதர்சன் அண்ட் வி நீட் ஜஸ்டிஸ் ஃபார் சுதர்சன். ஏன்னா இப்போதான் தெரியும் நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், ஏன்னா ஆடியன்ஸ் தெரியும். ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள் கிடையாது. திருந்திட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு உண்மைதான் தேவைப்படுமே தவிர மேனிப்புலேஷன் தேவைப்படாது. நீங்க அந்த ஏர்டெல் கேம்பெயின்ல அந்த கம்பெனியை விரட்டி விடுறதுக்காக தான் நான் வந்து அவர் அப்படி சொல்ல சொன்னேன். ஆனா வந்துட்டு எனக்கு அந்த கேம்பெயின்ல விருப்பமே கிடையாது, ஆனா அவங்க எடிட் பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ரீசெண்டா ஏர்டெல் வீடியோ ஒன்று பப்ளிஷ் ஆச்சு இல்ல, அதுக்காக நான் சொன்ன ஆடியோ. சிசிடிவி அப்படின்றத சர்வைலன்ஸ் கேமரா அப்படின்னு மாத்துன்னு சொல்றாங்க. எனக்கு கோவம் வருது. அப்பதான் சொல்றேன், அந்த சேஞ்சஸை என்னால பண்ண முடியாது. அப்படி பண்ணனா ஒண்ணு பண்ணுங்க. அவன் ஸ்டார்டிங்ல ஒரு அமௌண்ட் சொன்னா இல்லையா, இப்போ ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டா அவன் கொடுப்பானா? அப்ப நீங்க இப்படி சொல்லி மிரட்டுங்க அப்படின்றதான் சொல்லி இருந்திருப்பேன். அந்த ஃபுல் ஆடியோ போடாம கரெக்டா கட் பண்ணி போட்டாங்க. பட் இப்போ இந்த வீடியோல நானும் தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க. இது அப்பவே பண்ணிருக்கலாமே. முழுசா மாட்டினதுக்கு அப்புறம் தான் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி? அடடா கிரியேட்டர்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நீங்களே ஒரு மெயில் பண்ணி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிப்ளேவே எனக்கு இந்த பேமெண்ட்டை கொடுத்துரு 50% அட்வான்ஸ், இது எப்போ தருவேன் அப்படின்ற அந்த ஃபாலோஅப் இருக்குமே தவிர அது என்ன ப்ராடக்ட், அது எப்படி ஒர்க் ஆகும், ஃபர்ஸ்ட் பேமெண்ட், அதான் அவங்களோட தாட்டாவே இருந்தது. இவங்க டிவைஸ் லேட்டாக அனுப்பட்டும், நம்ம வீடியோ லேட்டாக கொடுக்கட்டும், இதெல்லாம் வேண்டாம். நம்ம கேட்க வேண்டியது கேம்பெயின் டீட்டெயில் எங்கன்றது தான். அட்லீஸ்ட் நான் மீன் பண்ணுறது அன்னைக்குமே அதான் சொன்னேன். எனக்கு டிவைஸ் லேட்டாக வந்துட்டு போகுது, கேம்பெயின் டீட்டெயில் வாங்குங்கண்ணே. நானும் தான் தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் ஒத்துக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்போஸ் வீடியோ தேவைப்படுது இல்லையா? எங்க சுத்துற பம்பரத்து மேலே தான் எல்லாரோட கண்ணும் இருக்கு, ஆனால் சுற்றி விட்ட சாட்டை மேலே யாருக்குமே கண்ணு இல்லை. அது ஏன்றது எனக்கும் புரியலை. புரியலையா? சரி நானே சொல்கிறேன். சிப் ஃப்ரீக்வன்சி வீடியோ பார்த்துட்டு என்ன அதிகமாக கேள்வி கேட்குறீங்களே, டெக் பாஸ் ஏன் அளவுக்கு அதிகமாக கேள்வி கேட்கலையே, ஏன்? அதுதானே உங்கள் கேள்வி. உங்கள் வீடியோ பார்த்துட்டு அங்கே போய் அடிச்சுப்போ உங்களுக்கு தெரியல இல்லையா? இப்போது பீப்புள் யார் மேலே அதிக ட்ரஸ்ட் வச்சுருக்காங்களோ அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியறப்ப தான் அதிகமாக அடிவிழும். நீங்கள் வந்துட்டு உங்கள் மேலே தப்புன்னு இப்போ தெரிஞ்சிருக்கு, அதனால உங்களை அதிகமாக கேள்வி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நியாயமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பீப்புளுக்கு விஜய் கார்த்திகேயன் பற்றியோ இல்லை மிஸ்டர் முருகேஷ் பற்றியோ என்ன அக்கறை? நீங்கள் இந்த இஷ்யூ வந்து எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு அப்படி 2 பேர் இருக்காங்கன்னே பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு சுதர்ஷனை தான் தெரியும், சுதர்ஷனை தான் நம்பினாங்க, சுதர்ஷன் சொன்னதை கேட்டு தான் பொருள் வாங்கினாங்க. இப்போ சுதர்ஷன் சொன்னதில் உண்மை இல்லைன்னு தெரியறப்போ கோவம் வருது. சிம்பிள் சைக்காலஜி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னோட வீடியோவை இன்னொரு தடவை ப்ளே பண்ணி பார்க்குறீங்க. அதில் நீங்கள் 3 பேர் பேசுனதே தாங்க வச்சுருக்கேன். 3 பேரும் சேர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு எப்படி மீம் பேஜஸ் வச்சு ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு பேசுனீங்களே, அதையும் தான் வச்சுருக்கேன். ஏன் உங்கள் கோ கிரியேட்டர்ஸை 3 பேரும் சேர்ந்து எப்படி காலி பண்ணலாம்னு ஒரு கூட்டு பிளான் போட்டிங்களே, அதையும் தான் வச்சுருக்கேன். நான் உங்கள் 3 பேரோட உண்மை முகத்தையும் தான் காட்டியிருக்கேன். அதில் மக்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முகமான சுதர்ஷன் முகத்தை எடுத்து அடிச்சாங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் பம்பரம் சரி, டெக் பாஸ் சாட்டை அதுவும் சரி, ஆனால் இந்த சாட்டையை பிடிச்சிருக்க கை யாரோடது? உங்கள் ஐ குவிட் டெக் பாஸ் வீடியோவில் ஆரம்பித்து இந்த வீடியோ வரைக்கும் சாட்டையை கவனிங்க சாட்டையை கவனிங்கன்னு சாட்டையை பிடிச்சிருக்க உங்கள் கை மேலே வந்து கவனம் போகாமல் பார்த்துக்கிறீங்களே உலகநாயகன் சார். ஒருவேளை உங்களை பம்பரநாயகன் கூப்பிடணுமோ? சுற்றி சுற்றி இந்த ஏஜென்சி மேலே யார் கவனமும் போகாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்களே ஏன்? நீங்க ஒரு கேம்பெயினா இப்ப எல்லாத்துக்கும் ஒரே பிரைஸே வச்சுக்கோ அப்படின்னே சொல்லிருங்க. இப்ப வந்து ரிவ்யூ மாதிரினா சொல்லு, நான் உனக்கு இன்னைக்கு வந்து ஸ்கிரிப்ட் என்ன வீடியோவே தரேன்னு சொல்லி எனக்கு பேசுங்க. ஓகே, இது ஓகேனா நான் ப்ரொசீட் பண்றேன், இன்னைக்கு இந்த ஷேவ் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்க. அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றீங்களே, அந்த அவங்க யாரு? உயிரே போனாலும் அவங்க பேரை நான் சொல்ல மாட்டேன், என்னானாலும் அவங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னு இந்த ஏஜென்சி ரொம்ப பொறுப்பா பாதுகாக்கிறீங்களே. லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி முடிஞ்ச இஷ்யூவை இன்னைக்கு இவங்க ஏன் எடுத்து பேசணும்? அப்புறம் ரிசர்ச்சே இல்லாமல் 2 நாளில் வீடியோ போடணுங்கிறீங்களா? ஒரு பிரச்சனை நடக்கிறப்பவே வீடியோ போட்டுடணும், அப்போ தான் ட்ரெண்டில் இருக்கும், வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் வீடியோ போட்டதும் கிடையாது, இதுக்கு மேலேயும் போட மாட்டேன்.
என்னோட கமெண்ட் செக்ஷனில் கூட வந்துட்டு அந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, இல்லை அந்த மேக்கப் இன்ஃப்ளூயன்சர் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் அது அப்படி ஒர்க் ஆகாது. போதுமான ப்ரூஃப் இல்லாமல் அவங்க இப்படி பண்ணியிருக்கலாம், இது நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன், இப்படியெல்லாம் வெறும் அசம்ஷன் பேசிஸில் வந்துட்டு ஒருத்தவங்களை அக்யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கும் ஃபேர் கிடையாது, அது நமக்கும் சரியாக இருக்காது. எக்ஸ்போஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்ஷியல் கண்டென்ட்டோ இல்லை ஒரு பர்சனை ரோஸ்ட் பண்ணுறதோ இல்லை அது ஒரு ட்ராஃபி மாதிரி எடுத்துகிட்டு வெற்றி விழா கொண்டாடுறதோ கிடையாது. இதுக்கு முன்னாடி மற்ற கிரியேட்டர்ஸ் எப்படி பண்ணாங்க அது எனக்கு தெரியாது. பட் ஐ டேக் இட் வெரி சீரியஸ்லி. 1 மாதம் ஆனாலும் சரி, 2 மாதம் ஆனாலும் சரி, அது ஆமாம் இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு, அது அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஷுவராக தெரிய வரைக்கும் அதை பற்றி நான் பேச மாட்டேன். அதுக்கு என்ன டைம் ஆகுமோ அந்த டைம் ஆக தான் செய்யும். இது அடடா கிரியேட்டர்ஸே பண்ணியிருந்துருக்கலாமே, எதுக்கு இன்னொருத்தட்ட கொடுத்து பண்ண சொல்லணும்? எப்படி அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போட்டுப்பாங்களா? அண்ட் அவங்க தான் வீடியோ போட்டாங்களே, ஒரு இன்டர்வியூ 2 செப்பரேட் வீடியோ, உங்களை மாதிரியே ஏன் அவங்களும் தப்பே பண்ணலன்னு ஜஸ்டிஃபை பண்ணி வீடியோ தான் போட்டாங்களே, நீங்க கூட அதுக்கு பதிலெல்லாம் கொடுத்தீங்க. சவால் உடையில சாக்கிரதையா விடணும். இதுக்கே பயந்துட்டு அப்படியே அடுத்த சம்பவம் வருது, அதுல தெரியும் உண்மையான திருடன் யாருன்னு. நீங்க உண்மையிலேயே மறந்துட்டீங்களா இல்லை மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றீங்களா? அதே மாதிரி சித் ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ண போறாங்க அப்படின்னு இன்னைக்கு நேத்து கிடையாது, கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். அதாவது அடடா கிரியேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டப்போ ஒரு கமெண்ட் நாங்க போட்டிருக்கோம்ல, இந்த கமெண்ட்டையும் அவங்க போட்ட கம்யூனிட்டி போஸ்டையும் பாருங்களேன், ஒரே மாதிரி இருக்கும். ஏன் அந்த கமெண்ட்டை நான் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? சரி, எல்லாம் இருக்கட்டும். முதல்ல அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் என்னோட வீடியோவில் யூஸ் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் கிடையாது. அது டெக்பாஸோட அஃபிஷியல் ஐடியிலேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். அது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீங்கள் தான் உங்களோட வீடியோ ஐக்விட் டெக்பாஸில் சொல்கிறீங்க நான் 20 நாளைக்கு முன்னாடியே அந்த கம்பெனியை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ஐக்விட் டெக்பாஸ் வீடியோ வந்ததுக்கு அடுத்த நாள் தான் டெக்பாஸ்லேருந்து அந்த மெசேஜ் எனக்கு வந்துச்சு. அப்போது 20 நாளைக்கு முன்னாடியே கம்பெனியை விட்டு வெளியே போன உங்களுக்கு அந்த கம்பெனியோட அஃபிஷியல் ஐடியோட ஆக்சஸ் எப்படி கிடைச்சிது? எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம வெளியே போயிட்டோம், நம்ம யாருமே அங்கே இல்லை, 20 நாள் ஆச்சு, சரிங்களா? இதில் சிரிப்பான விஷயம் என்னன்னா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து நீங்களே பப்ளிக்கில் காட்டுறது தான். திரும்பவும் கேட்குறேன், why do you keep testifying against yourself? ஏற்கனவே அவங்க வந்துட்டு நீங்கள் அவங்களோட கம்பெனியில் டேட்டா டிஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நீங்களே ஸ்க்ரீன்ஷாட்லாம் காட்டுறீங்க. அண்ட் ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோ வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரியும் இல்லையா? இப்போ இந்த ரீசெண்ட் வீடியோஸ்லாம் அந்த பில் அதிகமாக காட்டுறீங்களே, என் வீடியோ ரொம்ப எதிர்பார்த்துருப்பீங்க போல. மக்களுக்கு உண்மையை தான் சொல்ல போறீங்க அப்படின்னா, தப்போ ரைட்டோ என்ன நடந்திருக்கு அதை தான் சொல்ல போறீங்க. 2 சைடுமே கேட்டிருக்கணும்ல. எனக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருந்தது. இந்த ஏஜென்சி கூட சேர்ந்துட்டு பணத்துக்காக இப்படி மக்களை ஏமாத்துறீங்களே, அது நியாயமா அப்படிங்கிறது தான். பட் ஆனால் இந்த கேள்வியை நான் டெக்பாஸ் கிட்டே கேட்கல. ஐக்விட் டெக்பாஸ்ல நீங்கள் வீடியோ போட்டதுக்கு அடுத்த நாள் மார்னிங் 5 மணிக்கு, ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு டெக்பாஸ்லேருந்து சிட் ஃப்ரீக்வன்சிக்கு டிஎம் வந்தது. நான் அதை 7 மணிக்கு தான் பார்த்தேன். பார்த்தப்போ எனக்கு இந்த டெக்பாஸ் யார், சுதர்ஷன் யார், இது என்ன இஷ்யூ, இது எதுவுமே யாரையுமே எனக்கு தெரியாது. ஸோ நான் அந்த வீடியோவை எடுத்து பார்த்துட்டு ஒரு 8 மணிக்கிட்ட வந்துட்டு அந்த டீம் டெக்பாஸ் இருக்காங்க இல்லையா, மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் அண்ட் மிஸ்டர் முருகேஷ், அவங்ககிட்ட பேசினேன். 9 மணிக்கு அவங்க மொத்த ப்ரூஃபையும் அனுப்பி முடிச்சிட்டாங்க. டெக்பாஸோட என்டையர் குரூப் சாட் கிட்டத்தட்ட 8 வருஷத்தோட டெக்ஸ்ட், அந்த ஒரு ஃபைல் மட்டும் 2 GB. அது இல்லாமல் இந்த கேம்பெயின்காக கிரியேட் பண்ணப்பட்ட குரூப்ஸ், சாம்சங், ஹெச்பி, விவோ, ஓப்போன்னு இந்த கேம்பெயின் குரூப்ஸோட டெக்ஸ்ட்னு நீங்கள் மொத்தமாக நீங்கள் 3 பேரும் இருந்த எல்லா குரூப்போட டெக்ஸ்ட்டையும் அவர் அனுப்பிட்டார். அவர் மேபி ஒரு கோவத்தில் கூட அனுப்பியிருக்கலாம், இல்லை நான் டெக்பாஸ் சைட் ஃபேவராக பேசுவேன் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கலாம். பட் நான் அந்த கான்வர்சேஷன்லாம் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பீப்புள் சைடு தான். அண்ட் அந்த ஸ்டாண்ட் எடுத்ததுக்கப்புறம் டெக்பாஸ் கூட இருந்த கான்வர்சேஷன் கூட ஒரு பாயிண்ட்டில் ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் யார் சைடும் ஃபேவராக பேச மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதுதான் பேசுவேன் அப்படிங்கிறது அவர்கிட்ட தெளிவாக சொன்னேன். அதுதான் பண்ணேன். இந்த வீடியோ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது கூட டெக்பாஸ்க்கு தெரியாது. இவ்வளோ ஏன் என்னோட வீடியோ பார்த்துட்டு டெக்பாஸ்லேருந்து டெக்ஸ்ட் பண்ணாங்க, சரி நாங்கள் உங்கள் வீடியோ பார்த்தோம், இதுக்கு மேலே மாறிடுறோம் அப்படின்னாங்க. நானும் சந்தோஷங்க, இதுக்கு மேலே பீப்புள் கிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் ஷுர் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிட்டு போனவர் 4 நாளில் திரும்ப வந்து, இது எனக்கும் சுதர்ஷனுக்கும் இருக்க சொந்த பிரச்சனை, இதில் பிராண்ட் ஏஜென்சிலாம் இன்வால்வ் ஆக வேண்டாம், ரிமூவ் பண்ண சொல்லி ஏஜென்சியில் கேட்குறாங்கன்னு வந்து நிற்கிறாரு. இப்போ நான் என்ன ரிமூவ் பண்ணிட்டேன்னா? பட் அடடா கிரியேட்டர்ஸ் கொடுத்த ஒன் சைட் ஆஃப் கான்வர்சேஷனை மட்டும் வச்சு வெறும் சுதர்ஷன் பேசினதை மட்டும் வச்சுமே போட்டிருக்கீங்களே, சுதர்ஷன்ட்ட என்ன ஸ்டோரி நடந்துச்சு? உங்கள் ஸ்டோரியை நான் கேட்கலன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் 2 வீடியோவில் சொன்னது என்ன கதை, கவன் படுத்து கதையா? உங்களோட 2 வீடியோவில் பப்ளிக்காக நீங்கள் சொல்லாத எதை ப்ரைவேட்டாக என்கிட்ட சொல்லியிருப்பீங்க. நான் வந்து பப்ளிக்காக என்ன கேட்டோன்னா அதுதான் ப்ரைவேட்டாக இருந்தாலும் கேட்டிருப்பேன். இன்னும் சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஏஜென்சிஸ் பற்றியும், இல்லை உங்கள் வார்த்தையிலே சொல்லணும்னா நீங்கள் முட்டு கொடுத்த சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் எப்போ பேச போகிறீங்க? இதை தான் பப்ளிக்காக கேட்டேன். இதுக்கே நீங்கள் இன்னும் பதில் சொல்லலை. முதல்ல பப்ளிக்காக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு என்னை வந்து ப்ரைவேட்டாக கேட்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இட்ஸ் ஓகே. நான் இன்னொரு தடவை திரும்ப கேட்குறேன், மிஸ்டர் சுதர்ஷன், இப்படி ஏஜென்சி கிட்ட காசு வாங்கிட்டு பீப்புளை ஏமாத்துறது தப்பு இல்லையா? நீங்கள் உங்கள் வாயிலே சொல்லணும்னா இந்த முட்டு கொடுத்த ப்ராடக்ட்டை பற்றியும் ஏஜென்சிஸ் பற்றியும் எப்போ பேச போகிறீங்க? நான் உங்களுக்கு கால் பண்ணி இப்போ ப்ரைவேட்டாக டவுட் கேட்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களே, இன்னொரு கிரியேட்டர் உங்களுக்கு கால் பண்ணி கிளாரிஃபிகேஷன் கேட்டப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க?
நீங்கள் லிட்ரலி நிறைய உளறிட்டீங்கன்னு தான் எனக்கு தோணுது. இவனுக்கு நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஃபோனுக்கு பே பண்ணாங்களா இல்லையான்றது இவனுக்கு தெரிய போகிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு இல்லை நாங்கள் அன்பாக்சிங் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் மேக்கிங் காஸ்ட்டு சில பேர்கிட்ட வாங்குவோம். அதுவும் எல்லா பிராண்டும் எல்லா ஃபோனுக்கெல்லாம் பே பண்ணுறது இல்லை. ஏதோ ஒன்றுக்கு வரும், ஒன்று மேக்ஸிமம் வராது. இந்த மாதிரி தான் எங்களுக்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போல்லாம் நாங்களே தான் நிறைய வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுங்க. அவன் வந்து இன்க்ளூட் ப்ரை ப்ரொமோஷன் போடல அப்படின்னு சொன்னான்னா, இல்லையே கண்டிப்பாக போட்டனே அப்படின்ற மாதிரி நம்ம அடித்து ஊண்டிட்டு மேபி அந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் நாங்கள் கண்டிப்பாக போட்டுருவோம், எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இல்லை மேபி அட்மின் அதுக்கு மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனா அது அவன்கிட்ட இருக்கட்டும்னே, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. திருப்பி திருப்பி அவன் அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரூஃபே கூட கிரியேட் பண்ணி அவனை திருப்பி அடிச்சு விட்டுறணும். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணி கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கணும்னு பீப்புள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்க பாத்தீங்களா, உங்க அடாசிட்டிக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னை டிஃபேம் பண்ணும், என்னை கேரக்டர் அசாசினேட் பண்ணணும்னு நினச்சாங்க, பண்ணிட்டாங்க. என்ன சொல்ல வரீங்க? டெக் பாஸ் வந்து என்ன வச்சு உங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டாங்க, டிஃபேம் பண்ணிட்டாங்க, அதானே? இன்னும் நான் கை நீட்டி காசு வாங்கிட்டேன்னு மட்டும்தான் நீங்கள் சொல்லலை. ஏன் பயந்துட்டீங்களா? நான் ஒன்று என்னோட கமெண்ட் செக்ஷனில் சில பாட் கமெண்ட்ஸை கவனிக்காமல் இல்லை. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஐடி 30 கமெண்ட் ஒரே ஐடியிலேருந்து வந்துட்டு டிலீட் ஆகுறது, எல்லாத்துலேயுமே வந்து லைக் சிப் வந்து காசு வாங்கிட்டு வீடியோ போட்டாங்க. லைக் ரியலி நீங்கள் வந்து கொஞ்சம் லாஜிக்காக யோசிங்க. இந்த 4 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம்னு இந்த லிஸ்ட்டை பாருங்கள். இதை பார்த்ததுக்கு அப்புறமா நான் ஏஜென்சிஸை எக்ஸ்போஸ் தான் பண்ணியிருக்கேன். நான் ஒன்று ஏஜென்சிஸ்க்கு கால் பண்ணி எனக்கு ப்ரமோஷன் கொடுங்க, இல்லைனா உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவேன் பேரம் பேசல. இந்த எக்ஸ்போஸ் வீடியோக்கு அப்புறம் பீப்புள் எல்லாரும் பெய்ட் கண்டென்ட் கல்ச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவேராக இருக்காங்க. எந்த டெக் ரிவ்யூ சேனல் கீழே போனாலும், டெக்கை விடுங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு சேனலுக்கு கீழே போனாலும் இது பெய்டா, இது வந்துட்டு ஆடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இத்தனை வருஷமாக வந்துட்டு இந்த பெய்டெலாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. எல்லா இன்ஃப்ளூயன்சரும் இது வந்து சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நானும் வந்துட்டு இது ஒரு சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு ப்ரமோஷன் வாங்கி சம்பாரிச்சிட்டு போயிருக்கலாமே. இருந்தாலும் மிஸ்டர் சுதர்ஷன், உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். டெக் பாஸ் கிட்ட இருந்து நான் ரொம்பலாம் வேணாம், ₹1 வாங்கினேன் நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் என் சேனலை மூடிட்டு போயிடுறேன். இல்லைனா நீங்கள் மூடிட்டு போறீங்களா? காசை வாங்கிட்டு வந்துட்டு கண்டென்ட் போடுறதுக்கு டெக் பாஸ் ஏஜென்சியும் கிடையாது, நான் சுதர்ஷனும் கிடையாது. அடுத்த கம்ப்ளைண்ட், உங்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. நான் எங்க உங்கள் கேரக்டர் அசாசினேட் பண்ணேன்? நீங்கள் பேசுனது தானுங்க போட்டு காட்டினேன். உங்கள் கேரக்டர் தாங்க உங்களை அசாசினேட் பண்ணிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என் வீடியோவில் எங்கேயாவது மிஸ்டர் சுதர்ஷன் ரொம்ப கெட்டவர், விஜய் கார்த்திகேயன் அண்ட் மிஸ்டர் முருகேஷ் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு எங்கேயாவது சொன்னேன்னா நீங்கள் திரும்ப திரும்ப நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. முதல்ல நீங்கள் 3 பேரில் யார் நல்லவங்க? நீங்கள் என்ன காம்படிஷனாக நடக்குது? நீங்கள் என்னன்னா கேம்பெயின் காசு வாங்கி கேம்பெயின் பண்ணிட்டு வெளியே வந்து நான் போராடிக்கிட்டு இருந்தேன், எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் போல்டாவே அது எனக்கு ஒரு பிஸ்னஸ் தான் அப்படிங்கிறாரு. எது காசுக்காக வந்துட்டு மக்களை ஏமாத்துறது தான் உங்கள் பிஸ்னஸா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 பேருமே ஒரே குட்டையில் ஒன்று மட்டும் தான். நீங்கன்னு இல்லை, இங்கே 90% ஆஃப் தி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதே குட்டையில் தான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் பை த வே, கோ-கிரியேட்டர்ஸ் ரொம்ப நன்றி. கூடவே இருந்து இத்தனை வருஷம் பார்த்த மாதிரியே ஹோல் ஸ்டோரி தெரிஞ்ச மாதிரியே ஒரு கான்வர்சேஷனை வச்சு மட்டுமே இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்ரே பண்ணீங்கல்ல, தேங்க்யூ. உங்க உண்மையான முகத்தை காட்டினதுக்கு. ஏன் உங்கள் ஐபிட் டெக் பாஸ் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை நம்பி வந்து கமெண்ட் போட்டப்போ மட்டும் சந்தோஷமா இருந்துச்சா? ஏங்க கேள்வி கேட்கறதே ஒரு 4 இன்ஃப்ளூயன்சர் தான், அவங்களே திட்டுறீங்க. இங்க எண்ட் ஆஃப் த டே என்னன்னா கண்டென்ட் தான் கிங். நாங்க எங்க கண்டென்ட்டை நம்புறோம். இல்லையே, நீங்க உங்க கண்டென்ட் நம்புற மாதிரி இல்லையே, கிவ் அவே நம்புற மாதிரி தான் இருக்கு. 25,000 ஒர்த் இருக்கிற Realme 14 Pro, 30,000 ஒர்த் இருக்கிற Realme 14 Pro Plus, ரெண்டுமே உங்களுக்கு தான். எஸ், நம்ம கிவ் அவே பண்ண போறோம். 1 2 3 உங்களுக்கு தான். 30,000 ஒர்த் இருக்கிற இந்த 3 Moto G35 போனை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தான் கொடுக்க போறேன். இப்போ இந்த 3 போனையுமே நம்ம கிவ் அவே பண்ண போறோம். கிட்டத்தட்ட 76,000 ஒர்த். 4 Poco M7 Pro கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60,000 ஒர்த். இத உங்களுக்கு கொடுக்க போறேன். ரெண்டுமே உங்களுக்கு தான். 2 போனையுமே கிவ் அவேல வின் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி இதோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சில டாஸ்க்லாம் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்படிதான். மூணாவது, இந்த வீடியோவை உங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் அல்லது நீங்க அதிகமா யூஸ் பண்ற ஒரு 3 குரூப்ல ஷேர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நீங்க அதிகமா யூஸ் பண்ற குரூப்லயோ இல்ல ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கங்க. அப்படிதான் அடுத்த 10 நாள்ல யார் வின்னன்றத நான் சொல்றேன். சரி, நீங்க கிவ் அவே கொடுக்குறீங்கன்னா அதுல ஒரு காரணம் இல்லாம இருக்குமா? நீங்க தான் எதையுமே காரணம் இல்லாம பண்ணவே மாட்டீங்களே. நம்ம சின்ன ப்ராடக்டா பார்த்து கொஞ்சம் 10,000 15,000 செக்மெண்ட்ல இந்த மாதிரி ஃப்ரீ வீடியோஸ் கேக்குறாங்கல்ல சில பேரு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு திடீர்னு வந்து விவோ வந்து ஃப்ரீ வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி 5 ஃபோன் கிவ் அவே கொடு, 10 ஃபோன் கிவ் அவே கொடு, நான் ஃப்ரீ வீடியோ பண்றேன், அந்த மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா யூடியூப் சப்ஸ்கிரைபர் கூட
இப்பெல்லாம் யார் கண்ணுக்கும் பெருசா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். பிராண்ட் சைட்லன்னா சவுத் இந்தியால ஓகேன்னு விட்டுருவாங்க. அந்த ட்விட்டருக்கு நம்ம போராட்டமே ஒரு போராட்டம். அதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. 20,000 ஃபாலோவர்ஸ் ட்விட்டர்ல ஏறி இருக்கு. நம்ம இப்படி அடிச்சோம்னா இந்த போன் என்ன 20,000 ரூபாயா 25,000 ரூபாயா 10 போன் 2 லட்ச ரூபா செலவு பண்ணா கூட அசால்ட்டா நம்ம ஒவ்வொரு இதுல வந்து ஒரு 1 லட்சம் ஃபாலோவர் எடுத்துட்டு நம்ம அதுல இருந்து இது பண்ணிடலாம் போலயே. நம்ம வெளியே எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணி ஏத்துறதுக்கு ஆட்டோ ஜென்ரேட்டர் அப்படின்னு ஏத்துறதுக்கு இது ரியல் ஃபாலோவர்ஸா மாறிடும். ரியல் ஃபாலோவர்ஸா? அப்போ மற்றவங்களாம் யார் பாட்டா? அதான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இறங்கவே மாட்டேங்குதா? பெருசா கிவ்அவே பிளான் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு 10 வீடியோ போட்டா கூட 2 லட்சம் வியூ இது ஃபாலோவர்ஸ் ஏத்திடலாம். நம்ம ஒரு 20 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணா கூட அது அந்த அளவுக்கு ஒர்த்து. ஏன்னா அதுக்கு அடுத்து நம்ம ட்விட்டர் வச்சு நம்ம பயங்கரமா கேம்பெயின்ஸ் பண்ணலாம் நிறைய. ஆமாம்மா, டெஃபினட்டா. ஸோ கிவ்அவே கொடுக்கறது எதுக்கு? கிவ்அவே கொடுத்தா நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அவங்கள வச்சு பிராண்ட்ஸ் கிட்ட கேம்பெயின் வாங்கலாம். தமிழ் டெக்கு நம்மளை லீட் பண்ணி இருக்கிற ஒரே இது ட்விட்டர் ட்விட்டர் தான். தான். ஒண்ணும் இல்ல. இந்த கிளிம்மை யூஸ் பண்ணி ஒரு 4 கிவ்அவே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இனிமே எந்த கேம்பெயின் வந்தாலும் வேணாம்னு சொல்லாதீங்க. கிவ்அவே இந்த டிடபிள்யூஎஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் 100ன்றுங்க. ம் சரிங்களா? சூப்பர். இவ்வளவு சார்ஜ் பண்றது நான் இவ்வளவு சார்ஜ் பண்ணுவேன் இல்லையா? நீங்க வா 100 கொடு. ஃபர்ஸ்ட் டைம்னால இது உனக்கு வந்து ஒத்து பண்றேன். அடுத்த டைம் கேம்பெயின் கொடு. இந்த டைம் எனக்கு இது கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி கேம்பெயின் தான் ஃபோக்கஸா இருக்கணும். பட் வேற வழி இல்ல போக விடக்கூடாதுன்னா இது ரெஸ்பான்ஸ் இது பண்ணிக்கலாம். அது மாதிரி கிவ் அவே பேஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம். பண்ணிக்கலாம். நீங்க வேணா இன்ஃபினிக்ஸ்ட கேளுங்க. இந்த வீடியோ அனுப்பிச்சு நீ என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறேன்னு தெரியல. நீ ஏதாவது அடுத்து அது இது இருக்குன்னு நீ கிவ் அவே பிளான் பண்ணா சொல்லு. இதுக்கு முன்னாடிலாம் இன்ஃபினிக்ஸ் நிறைய கிவ் அவே பண்ணிருக்கோம். சரியா? நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கேட்டு வேணா இதை வச்சு பிச் பண்ணி பாருங்க. நம்ம இது அவன் ரூல்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு. அவன் கேம்பெயின் கொடுத்து போன் கொடுத்துருவான். ஆமா, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். இந்த கேம்பெயினோட சேர்ந்து போன் கேளுங்க. ஆக மொத்தம் கேம்பெயின் தவிர வேற எதை பத்தியும் யோசிக்கிறதே இல்லை இல்லையா? இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. நீங்க தான் எதுவுமே தெரியாம வேலை பார்த்த எம்ப்ளாயி. இப்போ இந்த கம்பெனி அவங்க சொல்ற வேலையை நீங்க செய்யறதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் ஒன்று கொடுப்பாங்க. பட் இந்த வேலையை ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் அப்படின்ற எதுவும் தெரியாது. So Mr. Sudarshan, you're not a victim. Drop the card. அடுத்து வாங்க வக்கீல் சார், ஆரம்பிங்க. ரீசெண்டா நம்ம சேனலை பத்தி ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க. இந்த வீடியோ நம்மளை பத்தி பேசினதுக்காக மட்டுமே லீகல் கிளாரிபிகேஷன் வீடியோங்க. என்னோட வீடியோ முழுக்க ஜெனரல் பப்ளிக்கும் பாமர மக்களுக்காக தான். நான் வந்து லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் எடுக்க, லெக்சர்ஸ் எடுக்கல, அகாடமிக் பண்ணல. நீங்க ஆஸ் ஆடியன்ஸா வந்து ஒரு பிரசன்டேஷனோ இல்ல நீங்க செமினாரோ நீங்க பண்ணும்போது நீங்க 3 டாபிக் பேசும்போது ஒரு வேர்டு வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது. நார்மல் எரர் தான். இந்த எரர் தான் பெரிய தப்பா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோல என்ன பண்றீங்கன்னா இன்டென்ஷனலா மக்களை வந்து மேனிபுலேஷன் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க நிறைய பேர். ஆனா நீங்களே மேனிபுலேஷன் பண்றீங்க. அது ஒரு வேர்டை வந்து ஸ்லிப் ஆகும்போது அது பெரிய எரர்லாம் இல்லைங்க. அது பெரிய மிஸ்டேக்கே இல்ல. அது நார்மல் எரர் தான். அவர் பண்ண எரரை பாயிண்ட் அவுட் பண்ணி பீப்புளை மேனிபுலேட் பண்ணிட்டேன் அப்படிங்கறத அவர் வைக்கிற அக்யூசேஷன். எங்க நான் என்னோட வீடியோவில் ஏதாவது ஒரு லாவையோ இல்லை ஒரு ஃபேக்டையோ மிஸ்ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன், அதை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். ஆனால் நான் எரர் பண்ணிட்டேன், அது நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்குறது எந்த வகையில் நியாயம்? நீங்களே ஒத்துக்கிறீங்க எரர்னு. அண்ட் அது ஒன்றும் எரரோ இல்லை ஒரு சின்ன ஸ்லிப்பை போலாம் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இன் திஸ் கேஸ் மிஸ்டர் சுதர்ஷனுக்கு ஒரே ஒரு அக்ரிமெண்ட் வச்சு 100% பணத்தை வாங்கி கொடுத்துருக்க முடியாது. நீங்கள் சொன்னது தப்பு தான். இப்போ நீங்களே ஒரு செமினார் எடுக்கிறீங்க, இல்லை நீங்களே ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஏங்க சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்துட்டு ஒரு எரர் தான், ஸ்லிப் அப் தான் அப்படின்னா நீங்கள் பேசினப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போவே நீங்கள் மாற்றி பேசியிருக்கலாம். இது ஒன்றும் செமினார் இல்லையே, இது ரெக்கார்டட் வீடியோ தானே, எடிட் பண்ணியிருக்கலாம். அதுவும் இல்லையா, அதுக்கப்புறம் உங்களோட வேறு ஏதாவது வீடியோஸில் நீங்கள் வந்து அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒரு வேலை அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்னோட வீடியோவில் அதை கிளாரிஃபை பண்ணியிருக்க போகிறதே கிடையாது. அண்ட் நான் கிளாரிஃபை பண்ணலன்னா நீங்கள் இப்போ வரைக்கும் அது தப்புன்னு அக்னாலஜும் பண்ணியிருக்க மாட்டீங்க. அண்ட் மக்களுக்கும் அது ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இது இட்ஸ் a நார்மல் எரர். சரிங்களா? இந்த எரரை வந்து 10 வாட்டி இன்டென்ஷனலா இவன் சொல்லிட்டான்னு அவங்க வீடியோல போட்டது மட்டும் இல்லாம ட்ரோல் பண்றீங்க ஒரு ப்ரொஃபஷனலா. எந்த சார் என்னால இதை கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்ச பாத்தியா? என்னை கேவலப்படுத்திட்டிய. சோ ஒரு என் வீடியோவில் நான் எத்தனை தடவை வச்சுருந்தேன் நின்றுட்டு இருந்ததுக்கு பதிலாக உங்கள் வீடியோவை நீங்களே ப்ளே பண்ணி பார்த்து எத்தனை எரர் மேக் பண்ணியிருந்தோன்னு எண்ணியிருந்தீங்கன்னா இது ஒரு சின்ன எரர் தான் அப்படின்னு நீங்கள் சமாளிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? ஒரு வேர்டை வந்து ஸ்லிப் ஆகும்போது அது பெரிய எரர்லாம் இல்லைங்க. அது பெரிய மிஸ்டேக்கே இல்லை. அது நார்மல் எரர் தான். அண்ட் நான் எங்கெங்க உங்களை ட்ரோல் பண்ணேன்? நீங்கள் எப்படி சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுகிறீங்களோ அதே மாதிரி நான் அந்த சுச்சுவேஷனுக்கு ஆப்டான ஒரு மீமை வச்சு பீப்புளுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் உண்மையை சொல்லணும்னா நீங்கள் வண்டு முருகன் மாதிரி தான் நடந்துக்கிட்டீங்க. நான் உங்களை ட்ரோல்லாம் பண்ணலை, நான் உங்களை ஆக்சுவலாக ப்ரொடெக்ட் தான் பண்ணேன். நீங்கள் எப்படி நம்ப மாட்டீங்க? இருங்க நானே காட்டுறேன்.
சுதர்சன் போயிட்டு ஒரு புது சேனல் ஆரம்பிச்சுட்டு ஐ குவைட் டெக் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதெல்லாம் நம்புறாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவர் சொல்ற விஷயம் தான் உண்மை மாதிரி இருந்துச்சு. சுதர்சன் அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தர வேண்டிய உழைச்ச காசு தராம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மேனிபுலேஷன் பண்ணிருப்பாரு. இப்ப மேனிபுலேஷன் நம்மளுக்கு தெரியுது. ஆனா அந்த டைம்ல அது உண்மைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க, எல்லாமே பண்ணோம். நம்மளும் சப்போர்ட்டிவா சில விஷயத்த பண்ணோம். இதெல்லாமே நம்மளோட ஹியூமன் டெண்டன்சி. அதுக்கப்புறம் தான் அந்த பர்சன் என்னென்ன வேலை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்த பிறகு இப்படிப்பட்ட ஆளுக்காடா நம்ம இந்த விஷயத்த பண்ணிருக்கோம் சொல்றது நீங்க ரெக்ரெட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயம். சோ அந்த டைம்ல இவர் நல்லவன் நினைச்சு அந்த விஷயத்த பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த ஆளு எப்படிப்பட்ட ஆளா இருக்கா, மக்களை எப்படி ஏமாத்திருக்கா. மிஸ்டர் வண்டுமுருகனுக்கும் அவரோட கிளைண்ட் முழு உண்மையை மறைச்சிருக்காரு. அது தெரியாம அவரும் கோர்ட்ல போயிட்டு அவரோட கிளைண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ரெண்டா டேய் 1 லட்சம் தான் என்ன சொன்ன, அவன் என்னடா ரெண்டுங்கறா? வெளியே வா மம்பட்டி விட்டு. யுவர் ஆனர், அவருக்கும் உங்களை மாதிரியே ஸ்லிப் ஆகிடுச்சு. ஈபிகோ 300 கடைசியில அவரும் உங்களை மாதிரியே ஏமாந்துட்டாரு. எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்கடா. வெளியே வாங்கடா, உங்களை வச்சுக்கிறேன். வண்டுமுருகன் ஒரு அப்பாவி, நீங்களும் ஒரு அப்பாவின்னு தானே சொன்னேன். நான் எங்க உங்களை ட்ரோல் பண்ணேன்? இஃப் அட் ஆல் ஐ ஜஸ்டிஃபைட் யுவர் ஆக்ஷன்ஸ். யூ வெல்கம். சுதர்சன் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டது வந்து அக்டோபர் 26ல போட்டார். 28 அக்டோபர் 2024 அந்த டைம்ல இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நான் மக்களுக்காக என்ன வீடியோ போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்தலாம். ஃபாஸ்டா ஓட்டு பார்த்தலாம் வாங்க. ஹலோ பெட்டர் சிட்டிசன்ஸ், திஸ் இஸ் மீ அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார். இந்த வீடியோ வந்து டெக் பாஸ் இஷ்யூ பத்தி இருக்க போகுது. ஒண்ணு பார்க்கலாம் வாங்க. சோ ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி சுதர்சன் ப்ரோ வந்து நமக்கு கால் பண்ணிருந்தாரு. இந்த மாதிரி டெக் பாஸ்ல வந்து பிரச்சனை சொல்லியிருந்தாரு. அது சம்பந்தமா லீகலா பேசி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை எல்லாமே அவர் வீடியோல சொல்லிருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா வர்க்கிங் பார்ட்னர் அண்ட் ஷேர் ஹோல்டர்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருப்பாரு. இதுல பிரச்சனை எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்லிருப்பாரு தான் எல்லா விஷயத்த சொல்றேன். எங்க அவர் சொல்றதுக்கு நீங்க எதுக்குங்க தனியா வீடியோ போடணும்? பேசாம அவர் வீடியோ ப்ளே பண்ணிட்டு எந்திரிச்சு போயிருக்கலாம்ல. சுதர்சன் ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது நம்மளோட ஃபாலோவர்ஸ்னா அதை பத்தி வீடியோ போடுங்க சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவர் எப்போ வீடியோ போட்டாங்களோ அதுக்கப்புறம் மக்கள்லாம் நம்ம கிட்ட கேட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போட்டேன். நீங்க எப்போ வீடியோ போடுறீங்க? எல்லா விஷயம் தெரிஞ்சதால வீடியோ போடுறீங்க. என்கிட்ட அந்த டைம்ல இருக்க அவைலபிள் டேட்டா வச்சு தான் நான் வீடியோ போட முடியும். எல்லாருனாலையும் அதை தான் போட முடியும். சார், அவைலபிள் இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு யூடியூபர் வீடியோ போடலாம். நீங்க யாரு? ஒரு ப்ரொஃபஷனல். கிடைச்ச இன்ஃபர்மேஷன் சரியா தப்பான்னு வெரிஃபை பண்ணாம முதல்ல 48 மணி நேரத்துக்குள்ள வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அதுல எரரும் மேக் பண்ணி அந்த எரரா இன்னொருத்தங்க ஒரு வீடியோல கிளாரிஃபை பண்ணா அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டு அவங்களை பிளேம் பண்றதுங்கிறது ப்ரொஃபஷனல் பிஹேவியரா? இது அப்படியே கோர்ட்ல பண்ணுவீங்களா? யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் முழு உண்மையை மறைத்து விட்டார். நான் வந்துட்டு ஏதோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணாம பேசிட்டேன், லேசா ஸ்லிப் ஆகிடுச்சு, ஆனா அதை எதிர்த்தரப்பு தப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு போய் கோர்ட்ல சொல்லுவீங்களா? அப்படி ஒரு வேலை சொன்னீங்கன்னா வண்டுமுருகன் காமெடி பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆனீங்களா, இல்ல உங்களை பார்த்து மிஸ்டர் வண்டுமுருகன் இன்ஸ்பயர் ஆனா ஜட்ஜே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. அப்போ கோர்ட்ல சொல்லாத ஒரு விஷயத்த கோர்ட் ஆஃப் பப்ளிக்ல ஏன் சொல்றீங்க? அந்த வீடியோல கிளீன் அண்ட் கிளியரா வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அட்வொகேட்டை கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டு யாரை நீங்க எந்த அட்வொகேட்னா இந்த விஷயத்த சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் வீடியோல மோஸ்ட் ஆஃப் த வீடியோல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அட்வொகேட் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அட்வொகேட் கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி செல்ஃப்லெஸ்ஸா பேசின்னு இருக்கேன் நானு. இவனுக்கு ஏமாத்தின்னு இருக்கானுங்க. அந்த வீடியோல என்ன ஃபர்ஸ்டா நீங்க போடுறீங்க? அப்ப உங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கு? அப்ப லாஸ்டா வச்சிருந்தா ஓகேவா? இங்க பாருங்க, நான் செல்ஃப்லெஸ் பர்சன் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். நான் செல்ஃப்லெஸ் பர்சன், அதனால தான் உங்களை வீட்டு பக்கத்தில் இருக்க அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ண சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. அதை ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்? நீங்கள் வேணும்னா வந்து அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் ஆகிய என்னை உங்களுக்கு என்ன லீகல் சேவைகள் தேவை என்றாலும் தொடர்பு கொள்ளுங்கள், குறைந்த விலையில் தரமான சேவைன்னு சொல்லி தான் பாருங்களேன். சொல்ல முடியாதுல்ல? ஏன்? ஏன்னா அது பிசிஐ ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட். ஒரு அட்வொகேட்டுக்கு 1008 லிமிடேஷன் அண்ட் ரூல்ஸ் இருக்கு. நான் கார்பரேட் லாயர், ஐ ரன் அ பிஸ்னஸ், எனக்கு அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ பாருங்க, 50% offer on GST registration at Amara Infinites. 749 rupees மட்டும்தான். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் ஃபைலிங்கும் ஃப்ரீ. இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ள இந்த நம்பருக்கு GSTன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஃபர் நல்லா இருந்துச்சா? நான் கொடுப்பேன். ஆனா நீங்க வீட்டு பக்கத்துல இருக்க அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணுங்கன்னு செல்ஃப்லெஸ்ஸா சொல்லி தான் ஆகணும். என்னாலதான் சில ஸ்கேம்ஸ் எல்லாம் மக்களுக்கு தெரிய வந்தது. எக்ஸாம்பிள் அமலா சாஜி கேஸ், அது நியூஸ் மீடியாலாம் கவர் பண்ணாங்க. ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்கேன். எனக்குன்னு சோசியல் மீடியால ஹிஸ்டரியே இருக்கு. நீங்க வளரணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷன் இருந்துட்டு மக்களுக்கு ஆல்ரெடி நல்லதை செஞ்சவன காலை பிடிச்சி இழுத்துட்டு அவனை பேசி தப்பா போர்ட்ரேட் பண்ணி நீங்க வந்து மேல இருக்கவனை வந்து காலை பிடிச்சி இழுத்துட்டு நீங்க வளர பாக்குறீங்க. நான் உங்க காலை பிடிச்சி இழுக்கிறேனா? மிஸ்டர் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் மிஸ்டர் சுதர்ஷனுக்கு சாதகமாக இந்த வீடியோவில் பேசி பீப்புளை மேனிப்புலேட் பண்ணுறாரு அப்படின்னு என் வீடியோவில் நான் சொன்னேன்னா, இல்லை லா படிச்சுட்டு இவருக்கு இது கூட தெரியல அப்படின்னு உங்களை இறக்கி பேசுகிற மாதிரி ஏதாவது பேசினேன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் அந்த வீடியோக்கும் என்ன சம்மந்தம்? எதுவும் உங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி துடிக்கிறீங்களே ஏன்? அமலா சாஜி பற்றி பேசியிருக்கேன், நான் ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்கேன், யூடியூப்ல எனக்கு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குன்னு என்னென்னமோ சொல்கிறீங்களே. எங்க எனக்கு கூட தாங்க யூடியூப்ல ஹிஸ்ட்ரி இருக்குது. 10 ஷார்ட்ஸ் 20 வீடியோ பார்த்து வச்சுருக்கேன். அதுக்கு
இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு என் வீடியோவில் நான் எங்கேயாவது சொன்னேன்னா இது என்ன யார் பெரிய லாயர்னு பார்க்குறதுக்கு இது என்ன போட்டியா? இது வந்து பப்ளிக் காஸ்க்காக பேசின ஒரு விஷயம். இதில் நீங்கள் அதிகம் பண்ணியிருக்கீங்க, நான் அதிகம் பண்ணியிருக்கேன்னு பேசுறதுக்கு இதில் என்ன இருக்குது? இல்லை உங்களுக்கு உங்கள் ஈகோ ஹர்ட் ஆகிடுச்சு, நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணும்னா இந்த லா ஸ்கூலில் பண்ணுற மாதிரி வேணால் ஒரு மூட் கோர்ட் காம்படிஷன் வச்சுக்கலாம். ஆன்லைனுக்கு போனீங்கன்னா நிறைய மூட் ப்ரொபோசிஷன் இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கற்பனையான கேசஸ் நிறைய இருக்கும். அதில் உங்களோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்ட்டிஸ் எதுவோ அதுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு கேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. விடுங்க, இவ்வளோ ஏன் உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு கூட நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த சைடு தோக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட எனக்கு தாங்க. நீங்கள் எந்த டேல ஃப்ரீயோ அதே டேவை நானும் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு ஆர்கியூ பண்ணி யார் ஜெயிக்கிறா அப்படின்னு வேணா பார்க்கலாம். ஏன்னா அதுதான் போட்டி, அது ஒரு ஹெல்தியான விஷயம். 4 பேர் 4 விஷயம் கற்றுப்பாங்க. அதை விட்டுட்டு ஒரு பப்ளிக் காஸ்க்காக பேசின விஷயத்த இப்படிலாம் பேசலாமா? இவன் மேல இருக்கா, இவனை பிடிச்சி கீழே எடுத்துட்டு நம்ம மேல போலாம். மேலனா என்ன 13வது மாடியா இல்ல அதுக்கும் மேல சொர்க்கத்துல நின்றுட்டு இருக்கீங்களா? இவன் மேல இருக்கா, இவனை பிடிச்சி கீழே எடுத்துட்டு நம்ம மேல போலாம். சோ நம்ம வந்து க்ரோ ஆகலாம், நம்ம தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் போடுவாங்க. நீங்க இப்பதான் இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க. நான் ரெகுலரா இந்த மாதிரி விஷயத்த தான் பண்ணின்னு இருக்கேன். ஏங்க நீங்க என்னவோ பண்ணுங்க, அதை நானும் பண்றேன்னு ஏங்க சொல்றீங்க? உங்க வீடியோக்கு போடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டாரு. வந்துட்டு டெக்னா ஒரே ஒரு A2D தான், கரண்ட் அஃபேர்ஸ்னா ஒரே ஒரு MG தான். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசுகிற ஒரு சேனல் இருக்குன்னா அது ஒன்று தான் இருக்கும். அது MG மட்டும்தான், வேற யாராலும் பண்ண முடியாது. A2D ஒரு A2D தான், அதுக்கு மேலே வர முடியாது. ஏன்னா மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் அட்வொகேட் அந்த மாதிரி லானா வந்து ஒரே ஒரு விக்னேஷ் முத்துக்குமார், எங்களை தவிர வேற யாரையும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் யூடியூப் எதுவும் லீஸ்க்கு எடுத்துட்டீங்களா? அதாவது அட்வைஸ் மாதிரி சொன்னாலும் மைண்ட் செட் அதுதான் இல்லையா? அப்ப உங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கு, உங்களோட அஜெண்டா எப்படி இருக்கு? மேல இருக்கவன இழுத்து போட்டு நீங்க மேல போலான்னு பார்த்துன்னு இருக்கீங்களா? நீங்க தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியோட டாப் யூடியூபர் தான், நீங்க மேல தான் இருக்கீங்க, உங்களுக்கு என்னை விட பல மடங்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் உங்க காலை பிடிச்சி இழுத்து மேல வரேன், எனக்கு இன்டென்ஷன் இருக்கு, அஜெண்டா இருக்கு அப்படிங்கிறத நீங்க எந்த அடிப்படையில் சோஷியல் மீடியால சொல்றீங்க? நீங்க ஒரு ப்ரொஃபஷனல், நீங்க உங்க வீடியோல ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க. நான் அதே இஷ்யூவை என்னோட வீடியோல பேசுறப்போ அதை அட்ரஸ் பண்ணி இது அப்படி கிடையாதுங்க அப்படின்னு சொல்றேன். நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்து நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்களே ஒத்துக்கிறீங்க அது எரர்னு. அண்ட் அந்த வீடியோ வந்து உங்களை பத்தின வீடியோவே கிடையாது. அது எப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏஜென்சிஸ் கிட்ட காசு வாங்கிட்டு பீப்புளை ஏமாத்துறாங்க அப்படிங்கறத பத்தின வீடியோ. இதுல திரும்பவும் கேட்கிறேன், எந்த அடிப்படையில எதை பேஸ் பண்ணி நான் உங்க காலை பிடிச்சி மேல வர பாக்குறேன் அப்படிங்கறத நீங்க பப்ளிக்கா சோஷியல் மீடியால சொல்றீங்க? அதுவும் ஒரு தடவை இல்லை, உங்க வீடியோல பல தடவை அதையே திரும்ப 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 சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா பிராண்டிங் பண்றீங்களா? நீங்க வளரணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷன் இருந்துட்டு மக்களுக்கு ஆல்ரெடி நல்லதை செஞ்சவன காலை பிடிச்சி இழுத்துட்டு நீங்க அவனை பேசி தப்பா போர்ட்ரேட் பண்ணி நீங்க வந்து மேல இருக்கவனை வந்து காலை பிடிச்சி இழுத்துட்டு நீங்க வளர பாக்குறீங்க. உங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கு? இவன் மேல இருக்கா, இவனை பிடிச்சி கீழே எடுத்துட்டு நம்ம மேல போலாம், சோ நம்ம வந்து க்ரோ ஆகலாம், நம்ம தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் போடுவாங்க. அப்ப உங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கு, உங்களோட அஜெண்டா எப்படி இருக்கு? மேல இருக்கவனை இழுத்து போட்டு நீங்க மேல போலான்னு பார்த்துன்னு இருக்கீங்களா? அதாவது நீங்கன்னு இல்லை, இது வரைக்கும் நான் எக்ஸ்போஸ் பண்ண எல்லா பீப்புளுமே அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா அவங்க வாயிலேருந்து வர அடுத்த வார்த்தை அந்த பொண்ணு அட்டென்ஷனுக்காக பண்ணுறாங்க, பணத்துக்காக, பாப்புலாரிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். கடைசி வரைக்கும் நீங்கள் தப்பே பண்ணலை, நான் கேள்வி கேட்டது தான் தப்பு இல்லையா? இப்போ ரீசெண்டாக டெக் சூப்பர் ஸ்டார் என்னன்னா அவரோட ஸ்டேட்டஸில் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ண டெக் இன்ஃப்ளூயன்சரும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் தான் வச்சாரு. அந்த ஸ்டேட்டஸ் வச்சது கூட பரவாயில்ல, அதை விட வேர்ஸ்டாக ஒரு விஷயம் பண்ணாரு. எல்லா மீம் பேஜ் கிட்டையும் போயிட்டு உங்கள் சோ கால் லாயர் அக்கா அவங்களோட பிஸ்னஸை வந்துட்டு மார்க்கெட்டிங்காக தான் வந்து என்ன எக்ஸ்போஸ் பண்ணாங்க, ஏன் இன்டென்ஷன் பப்ளிக் காஸ், ஆனால் அவங்க இன்டென்ஷன் வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி என் கம்பெனியோட டொமைன் வாங்கின டேட் வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லா பேஜுக்கும் அனுப்பிக்கிட்டு இருந்தார். இத்தனைக்கும் அவர் எக்ஸ்போஸ் பண்ண வீடியோவில் நான் என்னோட பிராண்டை ப்ரொமோட்டே பண்ணலை. நான் வந்து என்னோட காம்பிடன்ஸை சொல்கிறப்போ நான் ஒரு லாயர், எனக்கு 2 பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ப்ரொமோஷன்னா என்ன? உங்களோட எல்லா வீடியோக்கு நடுவுலையும் ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ப்ரொமோஷன். அது தப்பும் கிடையாது. உங்கள் சேனல், உங்கள் பிராண்ட், நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் நீங்கள் பண்ணால் அது நார்மல். இதுவே மற்றவங்க பண்ணால் அதுக்கு ஒரு இன்டென்ஷன் கொடுத்துருவீங்க. இதில் ஐரனி என்னன்னா, ஒரு விமன் ஆண்டர்பிரினருக்கு இன்டென்ஷன் கொடுத்துட்டாங்க, நான் ஃபெமினிசத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பஞ்சாயத்துக்குள்ளேயே அவர் வந்தார். நீங்கள் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணால் அது பப்ளிக் காஸ், இதுவே நான் பண்ணால் அட்டென்ஷன். தெரியாதவங்களுக்கு அது கிளாரிஃபை திஸ். அமாரா இன்ஃபினிட்ஸ் என்னோட சொந்த கம்பெனி தான். அது ஒன்றும் அவர் சொல்கிற மாதிரி புதுசாக ஆரம்பிச்ச கம்பெனியெல்லாம் கிடையாது. செகண்ட் இயர் படிக்கிறப்போவே சோர்சிங் சொல்யூஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், லைசன்சஸ், டிராஃப்டிங், வெப்சைட்னு எல்லாமே பண்ணுறோம். அண்ட் ராக்னாரும் என்னோட சொந்த பிராண்ட் தான். அது வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் பிராண்ட். அதுலேருந்து வர ப்ராஃபிட் வந்துட்டு கம்யூனிட்டி டாகோட வெல்ஃபேருக்கு போயிட்டு இருக்கு. என் வீடியோவில் நான் என் கம்பெனி பற்றி சொல்கிறேன். தேவை இருக்கவங்க ரீச் அவுட் பண்ண போகிறாங்க. இன்டென்ஷன் கொடுக்குற உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் ஒரு 4 லட்சம் கேட்பீங்க. டெக் சூப்பர் ஸ்டார்ட்டு போனால் அவர் ஒரு 6 லட்சம் கேட்பாரு. எது என்னால் முடிஞ்சது என் வீடியோவில் சொல்கிறேன்.
ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஒருத்தன் உங்களை டெக் பாஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்றாங்கன்னா அவர்கிட்ட இருக்க எவிடன்ஸ்லாம் கொடுக்குறாருன்னா உங்ககிட்ட நீங்க ப்ரொஃபஷனலா என்ன பண்ணணும்னா அவரை ஃபர்ஸ்ட் கோர்ட் அப்ரோச் பண்ண சொல்லணும். இல்ல நீங்கன்னா கோர்ட்டு கூட்டு போயிருக்கணும். கால் ரெக்கார்ட் பண்றது, பர்மிஷன் இல்லாம கால் ரெக்கார்ட் பண்றது, கன்சென்ட் இல்லாம கால் ரெக்கார்ட் பண்றது சட்டப்படி தப்பு. அந்த சட்டப்படி தப்ப விஷயத்த அவர் பண்ணி இல்லீகல் ஆக்டிவிட்டி வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க கன்சர்ன் பர்சன் கிட்ட கால் பேசின பர்சன் கிட்ட பர்மிஷன் வாங்கின மாதிரி உங்க வீடியோல நீங்க போடாம தெரியல. இன் கேஸ் பர்மிஷன் வாங்காம நீங்க வீடியோ போட்டீங்கன்னா அதுவே பிரீச் ஆஃப் பிரைவசி. இந்த பிரீச் பண்ணானா இந்த பாதிக்கப்பட்டவங்க அவங்க மேல கேஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்ன சார் எடுத்து கொடுக்குறீங்களா? அண்ட் மிஸ்டர் சுதர்ஷனோட கன்சென்ட் இல்லாமல் விஜய் கார்த்திகேயன் கால் ரெக்கார்ட் பண்ணுதா உங்களுக்கு யார் சொன்னது? இதை வந்து 2 பார்ட்டி தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒன்று டெக் பாஸ், அப்படி இல்லைன்னா மிஸ்டர் சுதர்ஷன். ஸோ உங்களுக்கு யார் சொன்னது? மிஸ்டர் சுதர்ஷனா? இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த இது வந்துட்டு வாய்ஸ் நோட்ஸ் இல்லை சில கால் ரெக்கார்டிங்ஸ் இருக்குதுன்னா கூட அவங்களே வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து அதை அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணி மிஸ்டர் முருகேஷோட ஒப்பீனியன் கேட்பாங்க. இன் கேஸ் இவங்க பர்மிஷன் இல்லாம அவங்க கிட்ட கன்சர்ன் இல்லாம கால் ரெக்கார்டிங் பண்ணா அது சட்டப்படி தப்பு. அதை சோஷியல் மீடியால போஸ்டா போடுறது தப்பு. அட்வொகேட்னு கிளைம் பண்ணும்போது, லாயர்னு கிளைம் பண்ணும்போது நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. இவங்க கோர்ட்டை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணிருக்கணும். அஸ் அ ப்ரொஃபஷனலா அவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணும்போது நம்ம வந்து கோர்ட்டை தான் அப்ரோச் பண்ண சொல்லணும். நம்ம எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்லாம் போடக்கூடாது. நான் இவங்க எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு பிரீச் ஆஃப் பிரைவசி மிஸ்டர் சுதர்ஷன் நினைச்சா அவங்க மேலே கேஸ் கூட போடலாம் அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்றேன். நீங்க மிஸ்டர் சுதர்ஷன் அவரோட வீடியோல விஜய் கார்த்திகேயனோட கன்சென்ட் இல்லாம தானே அவரோட கான்வர்சேஷனை பப்ளிஷ் பண்ணாரு. அப்ப தெரியலையா இந்த பிரீச்? நீங்க வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற போய் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டீங்களே. சுதர்ஷன் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். புது சேனல்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டேன். பார்த்து அவருக்கும் சப்போர்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோல எந்த இடத்துலயுமே மிஸ்டர் சுதர்ஷன் நீங்க பிரீச் ஆஃப் பிரைவசி பண்ணிட்டீங்க, விஜய் கார்த்திகேயன் நினைச்சா அவங்க மேல கேஸ் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே. ஏன் சுதர்ஷனுக்காக சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறப்ப படிச்ச சட்டம் எல்லாம் மறந்துட்டு இப்ப ஃப்ரீக்வன்சி வீடியோ பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சா? நீங்க ப்ரொஃபஷனலா என்ன பண்ணணும்னா அவரை ஃபர்ஸ்ட் கோர்ட் அப்ரோச் பண்ண சொல்லணும். இல்ல நீங்கன்னா கோர்ட்டுக்கு கூட்டு போயிருக்கணும். அடுத்து இந்த விஷயத்தை ஏன் பப்ளிக்ல எக்ஸ்போஸ் பண்ணீங்க? நீங்க கோர்ட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஏன் நீங்க மிஸ்டர் சுதர்ஷன் கோர்ட்டு கூட்டிட்டு போக வேண்டியதானே? நீங்க ஒன்றும் அப்படி பண்ணலையே. சப்போர்ட் கேட்டு யூடியூப்ல வீடியோ தானே போட்டுட்டு இருந்தீங்க. இத்தனைக்கும் மிஸ்டர் சுதர்ஷன் உங்ககிட்ட லீகல் அட்வைஸ் கேட்டு வந்தாரு. டெக் பாஸ் சைடு எங்கிட்ட லீகல் அட்வைஸ் கேட்டு வந்தாங்கன்னு நான் எங்கேயாவது சொன்னேன்னா, இருந்தாலுமே சில சுச்சுவேஷன்ல மிஸ்டர் சுதர்ஷனுக்கு அகேன்ஸ்டா நாங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டு வார்ன் பண்ண போறோம் அப்படின்னு டெக் பாஸ் சைட்ல சொன்னப்போ, எங்க உங்களுக்கு பர்சனலா லீகலா மூவ் பண்ணணும்னா நீங்க லீகல் நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சஜஸ்ட் தான் பண்ணேன். சஜஸ்ட் தான் பண்ண முடியும். ஏன்னா நான் ஒன்றும் இப்படி பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு அவங்க லீகல் அட்வைசர் கிடையாது. அப்புறம் எப்படிங்க நான் உங்களுக்கு கோர்ட்டு கூட்டு போக முடியும்? லீகல் அட்வைசர் முதல்ல உங்களால மிஸ்டர் சுதர்ஷனை கோர்ட்டு கூட்டு போக முடிஞ்சுதா? சுதர்ஷன்லாம் வந்து எப்படிப்பட்ட ஆளா இருக்காரு? என்னமோ அவர் தான் உத்தம மாதிரி அந்த வீடியோல போட்டு விக்டிம் கார்டை எவ்வளோ இதுவா ப்ளே பண்றாரு. அது எல்லாமே வீடியோ எவிடன்ஸ், ஆடியோ எவிடன்ஸ் நம்ம பார்க்க கேட்கும் போது தான் தெரியும். இனிமேட்டு வந்து எனக்கு இது பெரிய பாடம். என் வீடியோவை பார்த்து தான் பாடம் கற்றுக்கிட்டேங்கிறீங்க. இப்படி பாடம் கற்று கொடுத்த வாத்தியாருக்கு ஃபீஸ் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, கேஸ் கொடுப்பேன்னு மிரட்டுறீங்களே, நியாயமா? அவங்களோட வீடியோல அது மக்களுக்கு அவேர்னஸ் வீடியோனால தான் இந்த ரிப்ளை வீடியோல எவ்வளவு சாஃப்டா முடியுமோ அவ்வளவு சாஃப்டா நான் மேக் பண்ணிருக்கேன். அதர்வைஸ் அவ்வளவு சாஃப்டா இருந்திருக்காது. உங்களுக்கு இவ்வளவு லீகல் ரைட்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். என்னோட லீகல் ரைட்ஸ் எனக்கு தெரியாதா? இல்லைன்னா வேற எப்படி பேசுவீங்க? முதல்ல இது வரைக்கும் நீங்க சாஃப்டா பேசினதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம அஜெண்டா, இன்டென்ஷன், காலை பிடிச்சி இழுக்கிறாங்க, கீழே பிடிச்சி தள்ளுறாங்கன்னு பேசிட்டு நடுவில் கேஸ் போடலாம் அப்படின்னு எடுத்து வேற கொடுத்துட்டு இதுக்கு மேல வேற பேசுவீங்களா? இங்கே பாருங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு என்னோட கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் நல்லாவே தெரியும். நான் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, யாரை பற்றி பேசணும், அது எங்கே பேசணும், கோர்ட்டில் வச்சு பேசணுமா இல்லை பப்ளிக்காக கேட்கணுமாங்கிறதெல்லாம் நான் டிசைட் பண்ணிப்பேன். நீங்கள் எனக்கு டிக்டேட் பண்ணாதீங்க. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நானே பார்த்துப்பேன். நண்பர் ஆல்ரெடி இன்டென்ஷன் கொடுத்துட்டாரு, நாமளும் ஒரு 4 தடவை கொடுத்து அதையே வந்து பிராண்டிங் பண்ணுவோம் அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. இது வரைக்கும் வீடியோவில் நான் யாராவது மரியாதைலாம் பேசியிருக்கேனா? அப்போ அதே ரெஸ்பெக்டோட நீங்களும் பேசி பழகுங்க. என்கிட்டன்னு இல்லை, ஒரு சின்ன குழந்தை உங்ககிட்ட வந்து பேசினா கூட நீங்கள் சாஃப்டாக தாங்க பேசணும், சரிங்களா? அண்ட் இந்த உலகத்தில் யாருமே இந்த கேள்விக்கு அப்பாற்பட்டவங்க அப்படிலாம் யாரும் கிடையாது. அது சிஎம்மாக இருந்தாலும் சரி, பிஎம்மாக இருந்தாலும் சரி, கடவுளாகவே இருந்தாலும் சரி. இந்த நக்கீரர் கதையெல்லாம் படித்தது இல்லையா நீங்கள்? நெற்றிக்கண் திருப்பினும் குற்றம் குற்றமே. எனக்கு தப்புன்னு தோணுச்சுனா நான் அப்படி தான் கேள்வி கேட்பேன். அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி. எனக்கு வந்துட்டு இந்த 36,000 சப்ஸ்கிரைபர் இருந்தப்பவே 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்த டெக் சூப்பர் ஸ்டார், 40 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்த டெக் பாஸ் ஏஜென்சின்னு எல்லாரையும் கேள்வி கேட்டேன். எனக்கு அதை விட கம்மியாக 13,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தப்போ 18 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்த ஏ2டி சேனலில் கேள்வி கேட்டேன். எனக்கு சப்ஸ்கிரைபரே கிடையாது, 0 சப்ஸ்கிரைபர்ஸ். அப்பவே அவரோட சேனலை விட அதிக சப்ஸ்கிரைபர் வச்சிருந்த சிந்திங்கன்னு எனக்கு கேள்வி கேட்டேன். இந்த விஷயம் இப்போ ட்ரெண்டில் இருக்குது, இப்போ இதை பேசினா நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் பேக் டாரண்டோட இது வரைக்கும் நான் வீடியோ போட்டதே கிடையாது. ஆனால் இதெல்லாம் பண்ணுறவங்க தான் நாங்களாம் மேலே இருக்கோம், நாங்கள் லீடிங் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு அப்படி இருக்கப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னா கூட பரவாயில்ல. ஆனால் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி அட்டென்ஷன் அப்படிங்கிறீங்களே, எப்படி ஏங்க அப்படி அந்த அட்டென்ஷனை வச்சு என்ன தாங்க பண்ணிட முடியும்? விக்னேஷ் முத்துக்குமார் பயப்படுறாரு, அவரோட இடத்த பிடிச்சிருவாங்க அந்த மாதிரியா?
சாரி சார், எனக்கு உங்கள் கூட மியூசிக்கல் சேர் விளையாடுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் நீங்கள் உங்கள் சேரை கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப மேலே இருக்கீங்க இல்லையா? அடுத்து என்ன? காசா? ஓகே, சிட் ஃப்ரீக்வன்சி சேனலாக நான் ஆரம்பித்ததே காசு தான். அந்த காசு தான் என்னோட ஒரே நோக்கம். அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் எக்ஸ்போஸ் பண்ண பீப்புளெலாம் யார்? ரூலிங் பார்ட்டி கவுன்சிலர் ஃபேமிலி, ராணுவ படம் வச்சிருக்க ஒரு லேப்டாப் டாக்டர், என்டையர் யூடியூப் கம்யூனிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுற ஏஜென்சிஸ், அந்த ஏஜென்சிஸோட கண்ட்ரோலில் இருக்க பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ். சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நான் அவங்கள பற்றி எக்ஸ்போஸே பண்ணலை, ஆனாலும் அவங்களாம் கடும் கோவத்தில் இருக்காங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு எக்ஸ்டெண்டுக்கே போய் என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஐநாவரம் கவுன்சிலரில் ஆரம்பிச்சு சவுத் கொரியாவில் இருக்க சாம்சங் வரைக்கும் பகச்சாச்சு. இதுக்கு மேலே நான் பண்ண எக்ஸ்போசஸால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் தானே ஃபேஸ் பண்ணணும். இவ்வளோ ஏன் உருட்டு ஃபேக்ட்ரி டைமில் ராக்னார் வெப்சைட்டுக்கு சைபர் அட்டாக் நடந்தது. இப்போ கூட வந்துட்டு அமாரான்ட்ஸ்க்கு சில வியர்டான இந்த ட்ராப் கால்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து காசு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டா இவங்களெல்லாம் பகச்சிக்கிறத விட இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே. ஏன்னா அதில் தானே எனக்கு பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ வரைக்கும் எத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த ஏஜென்சிஸ் பற்றியெல்லாம் பேசுனாங்க? பல பேர் இன்னும் வந்துட்டு அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி அமைதியாக இருக்காங்க. தமிழ்நாட்டோட நம்பர் 1 இன்ஃப்ளூயன்சர் சைனால யாராவது தும்னா இந்தியாவில் கொரோனா வந்துருச்சும் பாரு. ஆனால் அவர் இந்த இஷ்யூவில் ஆளே காணும், ஒரு வார்த்தை பேசல. ஏன் பேச மாட்டார்? ஏன்னா அவரே ஒரு ஏஜென்சி தான், என்சோலாஸ். அவரே அவரோட வீடியோஸில் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணால் பெய்ட் ப்ரொமோஷன் போட மாட்டார். இப்படி பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸே பேச பயப்படுற ஒரு விஷயத்தை பற்றி நான் ஏன் பேசணும்? இவ்வளோ ஏன் இந்த பதவி பறி போகிற மாதிரி வந்துட்டு பதறாரு இல்லையா லீகல் இன்ஃப்ளூயன்சர் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார். நான் வந்துட்டு பீப்புள் பேச சொன்னதுனால தான் மிஸ்டர் சுதர்ஷனுக்கு சப்போர்ட்டாக வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதே மக்கள் தான் உங்களை சிந்திங்கநாயன் பற்றி பேச சொன்னாங்க. எடுத்து பேசிட்டீங்களா? இல்லையே. நடுவில் சிந்திங்கநாயன் பற்றி ஒரு போல் வச்சிங்க. அதில் கிட்டத்தட்ட 12,000 பேர் ஓட் பண்ணாங்க. 88% பேர் எஸ்ன்னு தான் ஓட் பண்ணாங்க. எடுத்து பேச வேண்டியதானே? சரி, உங்களை விடுங்க. சிந்திங்கநாயன் பற்றி எத்தனை பேர் பேசினாங்க? மிஸ்டர் ஜேகே பேசியிருந்தாரு. சிந்திங்கநாயன் ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு தெரியப்பட்டிருக்கலாம், சிட் ஃப்ரீக்வன்சி ஒரு வீடியோவில் போட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க வித்தவுட் ப்ராப்பர் லைசன்சஸ். இவங்க மேலேயும் ஒன்ஸ் அகேன் தெர் ஆர் நோ ஆக்ஷன்ஸ் டேக். ப்ராப்பரான லைசன்ஸ் இல்லாததே லீகலி தப்பு, அதுக்கு ஆக்ஷன் எடுத்துக்கணும். அதுக்குமே இங்கே ஆக்ஷன் எடுக்கல. தேர் வாஸ் நோ கான்சிக்வன்சஸ். நான் என் வீடியோவில் காட்டின சிந்திங்கநாயன் விற்கிற ஒரு ப்ரெக்னென்ட் உமன் கொடுக்குற லேகியம் மேலே ஸ்டேட் அத்தாரிட்டிஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு விசித்திரமான கோயின்சிடன்ஸ் என்னன்னா, என்னைக்கு என் கம்ப்ளைண்ட் ரிஜெக்ட் ஆச்சோ அதே நாள் சிந்திங்கநாயன் வெப்சைட்டில் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் காணாமல் போயிடுச்சு. அவங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படலை. ஆனால் டீம் சிந்திங்கநாயனுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எப்படின்னு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அவங்க இக்னோரன்ஸ்னால இப்படி லைசன்ஸ் வாங்காமல் அன்லைசன்ஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு இல்லை. இப்படியெல்லாம் எங்களுக்கு வாங்கணும், லைசன்ஸ் இருக்குன்னே தெரியாது, அந்த மாதிரியும் கிடையாது. பியூராக நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், நாங்கள் அப்படி தான் விற்போங்கிற ஆட்டிடியூட் தான் அங்கே இருக்குது. ஒரு கவுன்சிலர் குடும்பமே வந்துட்டு கவர்மெண்ட் ரூல்ஸை மதிக்கலைன்னா சாதாரண பப்ளிக் எப்படி மதிப்பாங்க? ஸோ இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் சிந்திங்கநாயன் விஷயத்தில் வேலைக்காகாது அப்படின்னு லீகல் ப்ரொசீடிங் இனிஷியேட் பண்ணியாச்சு. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக சிந்திங்கநாயனோட ட்ரேட்மார்க் ப்ராடக்ட், பல விமனுக்கு ஃபிசிக்கல் இஷ்யூஸ் கொடுத்த ப்ராடக்ட் கிரியாண்டி வந்து 100% குழந்தை பாக்கியம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்ண ப்ராடக்ட். சாப்பிடும்போது மாதவிடாய் அப்படின்றது ஒரு மாசத்துல 2 தடவை 3 தடவை கூட வரலாம், விட்டு வரலாம். வாரம் ஒரு முறை கூட இந்த மாதவிடாய் அப்படின்றது வரலாம். அதனால நீங்க பயந்துடாதீங்க. இந்த மாதவிடாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரத்தப்போக்கு அதிகமாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு 20 நாள் 25 நாள் கூட ரத்தப்போக்கு அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது சகஜமான ஒரு நிலை தான், இது சாதாரணம் தான், இது நார்மல் தான். அதனால முறைப்படி சாப்பிடும்போது 100% ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சுமா, இன்னும் குழந்தை இல்ல, எங்களுக்கு 10 வருஷம் ஆச்சு குழந்தை இல்ல, 8 வருஷம் ஆச்சு குழந்தை இல்ல, இப்படி திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்க நம்முடைய சிந்திங்கநாயன்.com ஆன்லைன் ஷாப்ல இத வாங்கிட்டு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் பயன்படுத்த தொடங்குங்க. குழந்தை பேரு நிச்சயம். தொடர்ந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும். அந்த ப்ராடக்ட் மேலே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி டேக் டவுன் பண்ண வச்சாச்சு. மற்ற கேஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். அண்ட் எஸ், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ கான்சிக்வன்ஸ். அப்படி ஒரு வேலை கான்சிக்வன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ என்ஷூர் தேர் இஸ் ஒன். ஸோ நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண என்னோட டெக் இன்ஃப்ளூயன்சர் எக்ஸ்போஸ் வீடியோ அண்ட் என்னோட பிஸ்னஸ் கண்டென்ட் இது எல்லாத்தையும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா $2,292.42. 91 $2,291.42. அது வந்து அப்ராக்சிமேட்லி 2 lakhs, 2 லட்சம் ரூபாய். அண்ட் இந்த $269 வந்து ஐ கெஸ் நெக்ஸ்ட் மார்ச்சில் வரும், தெரியல. பட் இப்போதைக்கு வந்துட்டு 2 lakhs. என் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் விளையாட்டாக தான் பண்ணேன். அது வந்துட்டு சோஷியல் காஸ்ட்னாலுமே அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சோ அதான் பேசியிருப்பேன். அது ஃபன்னாக தான் இருந்திருக்கும். ஆனால் நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டேன். அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன், they were all so kind. That's something you don't expect from strangers. அந்த கமெண்ட் செக்ஷனில் அந்த மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு என் அப்பா அம்மா ஏஜ் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை.
அது சம்டைம்ஸ் வந்து இந்த யூடியூப் பிரச்சனைலாம் எனக்கு தோணும். சரி எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? இது வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோடலாம் இருக்காங்களே அப்படிலாம் தோணும். அப்போலாம் நான் போயிட்டு அமைதியாக இந்த கமெண்ட் செக்ஷன் படிப்பேன். படிக்கிறப்போ இன்ஸ்டன்ட்லி ஃபீல் சரி பிரச்சனை ஆனால் என்ன வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். சிம்பிள். சிட் ஃப்ரீக்வன்சி ஹாஸ் பிகம் அ ஃபேமிலி நோ. அதனால தான் டெசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் எப்போ உங்களுக்காக கேள்வி கேட்டாலும் தப்பு பண்ணுறவங்களோட ஒரே டிஃபென்ஸ் என்னென்னா, அந்த பொண்ணுக்கும் யூடியூப்லேருந்து காசு வருது இல்லை, அதனால தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் யூடியூப்லேருந்து என்ன கல்லடியாக வருது? பரவாயில்ல, நீங்கள் அந்த ஒரு டிஃபென்ஸ் கார்டு வச்சுருக்கீங்களா, அதையும் என்கிட்டயே கொடுத்துருங்க. ஏன்னா சிட் ஃப்ரீக்வன்சி இஸ் கோயிங் நான் ப்ராஃபிட்டபிள். இந்த ரெவன்யூவை நான் 70-30 அப்படிங்கிற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். 70% வந்து சேரிட்டபிள் காசஸ்க்கு போயிடும். அது டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். 30% வந்து சிட் ஃப்ரீக்வன்சியோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே போயிடும். when I say my family I mean it. இதுக்கு மேலே சிட் ஃப்ரீக்வன்சி சேனல் ஜென்ரேட் பண்ணுற எந்த வகையான ரெவன்யூவாக இருந்தாலும் அது இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகும். அது இப்போ 2 லட்சமாக இருந்தாலும் சரி, 2 கோடியாக மாறினாலும் சரி. அண்ட் இந்த அமௌண்ட் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போகிறது ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித் நல்லா இருக்கீங்களா? ஸோ என்னன்னா சிட் ஃப்ரீக்வன்சி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். பெட்டர் கால் சிட்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டு இருக்கு. அதாவது இந்த 1 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்துட்டு ஒரு ஜூஸ் பிராண்ட் கிரியேட் பண்ணிட முடியுமா அப்படின்னு விளையாட்டாக ஆரம்பிச்ச ஒரு சேலஞ்ச். அதோட போன எபிசோட் பார்த்துட்டு இவர் எனக்கு அனுப்பியிருந்தார். என்னோட ஐடியா என்னென்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம கஸ்டமர்ஸை நம்ம டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ரைவேட் காலேஜ் கேண்டீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேண்டீனில் தான் நம்மளோட ஜூஸை நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ஃப்ரூட்ஸை நம்ம ரேண்டமாக எடுத்துக்கலாம். ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, கிரேப்ஸு, அவகோடா. நார்மலாக ஒரு காலேஜ் கேண்டீனோட ப்ரைவேட் காலேஜ் கேண்டீனில் நம்ம ஃப்ரிட்ஜில் நம்மளோட ஜூஸ் அவங்க மிரரில் பார்க்கும்போதே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு காலேஜில் நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் கேண்டீனில். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, பாலக்காடுலேருந்து உங்களுக்கு இந்த ஏரியான்னு தெரில, நீங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற ஹைவேல நவக்கரன்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்லலாம் அந்த ஹைவேலலாம் 11-12 காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ். இது சின்னதாக 1 லேக் பட்ஜெட்டுக்கு இதுக்கு ஏற்றது. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பண்ணணும்னு தான் நினச்சேன். ஆனால் என்கிட்ட காசும் இல்லை, நான் அந்த நாட்டிலையும் இல்லை, அதனால் என்னால் பண்ண முடியல. ஸோ அந்த எபிசோட் பார்த்துட்டு இவ்வளோ யோசிச்சு நம்ம பிராண்ட் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார். அண்ட் இவருன்னு இல்லை, அந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்க எல்லா பீப்புளுமே அந்த கமெண்ட்ஸை படிக்கிறப்போ ஐ ரியலைஸ்ட் ஓகே, ஸோ இவ்வளோ பிஸ்னஸில் இன்வெஸ்டடாக இருக்காங்க அண்ட் பேஷனட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு பிஸ்னஸ்க்கோ இல்லை அவங்களோட ஒரு ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கோ சிட் ஃப்ரீக்வன்சிலேருந்து ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ டு கீப் திஸ் டிரான்ஸ்பரன்ட், சிட் ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறத இனிமேல் நான் என்னோட எல்லா வீடியோலையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சிட் ஃப்ரீக்வன்சி இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடியாவது யோசிப்பேன், இந்த இஷ்யூ எடுத்து பேசினா அட்டென்ஷனுக்காக வியூஸ்க்காக அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு. ஆனால் இனிமேல்